நம்மளோட பெரும் ஆற்றலை நம்ம எப்பயுமே வீணாக்குறோம். எப்படி வீணாக்குறோம் நம்மளோட பெரும் ஆற்றலை? கோவப்படுறோம், ஏமாத்துறோம், கவலைப்படுறோம், அதிகமாக யோசிக்கிறோம். இந்த மாதிரி விஷயத்த நம்மளோட பெரும் ஆற்றல் வீணாகுது. இதெல்லாம் பண்ணாமல் உங்களோட ஒரே சிந்தனை கடவுள் சிந்தனை, பூர்வ மத்தி, பிராணாயாமம் மூலயமா, இல்லை குண்டலினி மூலயமா, இல்லை அஷ்டாங்க யோகம் மூலமா, இல்லை ராஜ யோகம் மூலயமா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிளான வழியில் கடவுளை போதிக்கிறது மூலிமா அதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுடைய கவலைகள் எல்லாம் தீரும், மன அமைதி கிடைக்கும், மன சாந்தமாகும், உங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும், உங்கள் முகமே பிரகாசமாக இருக்கும். உங்களை பார்த்து உங்ககிட்ட நிறைய பேர் பேசுவாங்க. நீங்கள் போய் பேசணும்னு அவசியம் இல்லை. உங்களை பார்த்த உடனே அவங்களா உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுவாங்க. இதெல்லாம் எப்படி அமையும்? நம்மளோட ஆற்றல் வெளிப்பட்டாதான் அமையும். நம்மளோட ஆற்றல் எப்படி பண்ணோம்? நம்ம முகமே சேஞ்சஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும்? நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆற்றல் ஈஸியாக உங்ககிட்டேருந்து வெளியே உங்களோட புருவ மத்தியில் இருந்த கடவுளை நீங்களே உணரலாம்.